வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற 16வது சட்டமன்றத்திற்கான தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இந்த நல்ல வேளையிலே ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் போட்டியிடுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில்தான் பல்வேறு சிறப்புகளை இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பெற்றது. குறிப்பாக மாவட்டத்தை பிரித்து கொடுத்து மாவட்ட மக்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் எளிதிலே பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தந்துள்ளோம். அது மட்டுமல்ல, பல்வேறு சாதனைகள், காவேரி மேட்டூரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட காவிரி குடிநீர் திட்டத்தினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் அரக்கோணம் வரை அந்த திட்டத்தை கொண்டு போய் கொடுத்து குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்தது அம்மாவுடைய அரசு. பிறகு ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே குக்கிராமங்கள் வரை எல்லா இல்லங்களுக்கும் இந்த காவேரி சுத்திகரிக்கப்பட்ட நீரானது சென்று அடைய வேண்டிய அந்த திட்டத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் கொண்டு வந்தது. அதுபோக வாணியம்பாடியில் ஊத்தங்கரை செல்லக்கூடிய 4 வழிச்சாலை மத்திய அரசுக்கு சொந்தமான இந்த சாலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆதரவோடு அந்த சாலை புதியதாக அமைக்கப்பட்டது. மற்றும் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில்தான் நம்முடைய தொகுதி மக்களுக்கென கஜல்நாயக்கம்பட்டி பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை நிறுவப்பட்டது. பிறகு நாற்றம்பள்ளி அருகாமையில் இருக்கிற அக்ராகரம் கிராமத்திலே தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது பாலிடெக்னிக் கல்லூரியை ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையாக 400 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான், எடப்பாடியாருடைய ஆட்சியில்தான் தரம் உயர்த்தப்பட்டது. மற்றும் பல்வேறு பகுதியிலே ஜோலியார்பேட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதுவும் 30 படுக்கை அறைகளாக கொண்ட மருத்துவமனையாக நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் தரம் உயர்த்தப்பட்டது. நாற்றாம்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை 100 படுக்கைகள் கொண்ட தாலுகா மருத்துவமனையாக அதுவும் நம்முடைய ஆட்சியில்தான் கொண்டு வரப்பட்டது. பச்சூரிலே 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக அதுவும் தரம் உயர்த்தப்பட்டது. அதே போல பல்வேறு புதிய மருத்துவமனைகள் தாமலேரிமுத்தூர், ஆத்தூர், குப்பம், இப்படி பல்வேறு பகுதியில் சின்னமோட்டூர் போன்ற பகுதியில் புதியதாகவே ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டது. அதுபோக இன்னும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதுபோல சுகாதார நிலையங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள், நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும், நடுநிலைப் பள்ளிகள் அனைத்தும் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், உயர்நிலைப் பள்ளிகள் அனைத்தும் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தொகுதியில் உள்ள அத்தனை பள்ளிகளுமே நாம் தரம் உயர்த்தி கொடுத்தோம். இதுவும் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியாருடைய ஆட்சியில்தான் இதெல்லாம் நடைபெற்றது. அதுபோல் இன்னும் பல்வேறு சாதனைகள், நாற்றாம்பள்ளியை தலைமையிடமாக கொண்ட தனி தாலுகா உருவாக்கப்பட்டது. அதே போன்று ஜோலியார்பேட்டையிலே கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்கக்கூடிய 24 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பாலமும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் ஆட்சியில்தான் அமைக்கப்பட்டது. அதே போன்று ஜோலார்பேட்டையில் ஒரு அண்டர் பிரிட்ஜ், ஒரு ஓவர் பிரிட்ஜ், பார்சம்பட்டில் ஒரு ஓவர் பிரிட்ஜ் என 3 பிரிட்ஜுகள் ஜோலார்பேட்டை நகரத்தை பொறுத்துள்ள 3 பிரிட்ஜ், இந்த ரயில்வே தடங்களை கடக்கக்கூடிய அண்டர் பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜு, மத்தியில் ஒரு பிரிட்ஜு என
இதையெல்லாம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எளிதிலே சென்று வருவதற்கான வழிவகைகளை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போன்று சாலைகள் விரிவாக்கம், ஆஞ்சநேயர் சோழியார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நாற்றாமறை வரை செல்லக்கூடிய சாலைகள்லாம் விரிவாக்கம் டபுள் ரோடாக, அதெல்லாம் ஒரு காலத்தில் சிங்கிள் ரோடாக இருந்தது. ஆட்சியில் தான் டபுள் ரோடாக உருவாக்கப்பட்டது. அதே போன்று திருப்பத்தூரிலிருந்து தாமரைமுத்தூர் வழியாக நாற்றாமல்லி செல்லக்கூடிய சாலையும் இதெல்லாம் விரிவாக்கம் செய்தது. அதே போல் திருப்பத்தூரிலிருந்து புதுப்பேட்டை வழியாக நாற்றாமல்லி செல்லக்கூடிய சாலைகள் அதுவும் 2 வழிச்சாலையாக விரிவாக்கப்பட்டது. இப்படி சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் செய்து வரப்புறம் அதே போன்று ஏலகிரி மலைச்சாலையை கூட அதெல்லாம் ஒரு வழிச்சாலையாக இருந்தது. இன்றைக்கு மலையெல்லாம் 2 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு அடிவாரம் வரை 4 வழிச்சாலையாகவும் இன்றைக்கு அதை விரிவாக்கம் செய்து கொடுத்திருக்கோம். இப்படி சாலைகளெல்லாம் பல்வேறு சாலைகளை எல்லாம் இன்றைக்கு விரிவாக்கம் செய்ததற்கான போக்குவரத்து நெரிசல் இன்றைக்கு அதெல்லாம் நெரிசல் எல்லாம் தவிர்க்கப்பட்டு எளிதிலே மக்கள் போய் வரக்கூடிய நிலை உருவாக்கியிருக்கின்றோம். மற்றும் பல்வேறு இன்னும் இருக்கக்கூடிய கிராமங்களில் எந்தெந்த கிராமங்களில் சாலை வசதிகளை அந்த நாம் ஆட்சியிலே போடப்பட்ட சாலைகள் கிராம சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிராம சாலையிலே பல்வேறு சாலைகளை நாம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த 5 வருட காலங்களில் பார்த்தால் கிராம சாலைகளில் எந்த சாலையும் இதுவரை அதற்கு 5 வருடத்திற்கு முன்பாக போடப்பட்ட சாலைகளை தவிர எந்த சாலையும் இதுவரை புதுப்பிக்கப்படவில்லை. ஆக இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய எல்லா நிலைப்பாடுகளும். அதே சமயத்தில் அம்மாவுடைய திட்டங்கள், ஐயா எடப்பாடியுடைய திட்டங்கள், கிராமங்களிலே பசுமை வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள், மக்களை எளிதில் சேரக்கூடிய வகையில் எல்லா கிராமங்களுக்கும் அந்த வீடு கட்டி கொடுக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கும் திட்டத்தில் அந்த தாராளமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆதரவற்ற தாய்மார்களுக்கு கறவை மாடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் கோழிகளையும் அவர்கள் வளர்த்து தன்னந்தனியே வாழ்வதற்கு வழிவகைகளை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றோம். தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை இதெல்லாம் நம்முடைய தொகுதி மக்களுக்கு எளிதிலே பெற்று தந்திருக்கின்றோம். பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மடிக்கணினியை, லேப்டாப் கம்ப்யூட்டர் என்கிற மடிக்கணினியை ஆட்சி காலம் வரை சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள். பள்ளிக்கூடங்களை பார்த்தால் பள்ளிக்கூடங்களிலே புதிய புதிய கட்டிடங்கள் தனியார் பள்ளிகளைப் போல காட்சியளிக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியிலே அந்த ஈகோ வரக்கூடாது என்பதற்காக தனியார் பள்ளிகளைப் போல காட்சியளிக்கக்கூடிய அதற்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் இன்றைக்கு மேல்நிலைப் பள்ளியும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். இதையெல்லாம் தாண்டி என்னுடைய சொந்த செலவிலே எல்லா பள்ளியும் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் ஆடிட்டோரியம், அதாவது கலை அரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடிட்டோரியம் ஒன்று சொந்த செலவிலே எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படி பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் முதல் பாமர மக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களை நாங்கள் கொண்டு போய் சேர்த்த காலங்கள். இந்த அளவில் எல்லா திட்டங்களும் சிறப்பாக செயல்பட்டது. அதே போன்று 100 நாள் வேலை கிராம மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது. 100 நாள் வேலை அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் எல்லா பகுதிக்கும் அந்த 100 நாள் வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நாங்கள் செவ்வனே செய்து இந்த மக்களுக்கு பணியாற்றி இருக்கின்றோம். இடைப்பட்ட காலங்களில் பார்க்கும்போது இந்த 5 வருட காலங்களிலே வேகமாக வளர்ந்து வந்த இந்த மாவட்டம் 5 வருட காலங்களிலே எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் பின்தங்கி அப்படியே நின்றுவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த தொடர்ச்சியாக கொண்டு வந்த திட்டங்களையும் பராமரிக்கக்கூடிய வகையில் அதை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த அரசு அதுக்கெல்லாம் தவறிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியிலே ஏதாவது புதிய திட்டங்கள் உண்டா என்றால் அதில் எதையும் நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் இல்லை.
இப்போ ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் 2வது முறையாக வந்து போட்டியிடுறீங்க. முறை 3வது முறையாக போட்டியிடுறீங்க. இப்போ வந்து கடந்த முறை வந்து இவ்வளோ திட்டங்கள்லாம் செஞ்சும் கடந்த முறை தோல்வி அடைஞ்சீங்க. இந்த முறை வந்து நீங்கள் மீண்டும் போட்டியிடுறீங்க ஒரு பெண் வேட்பாளரை எதிர்த்து. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இல்லை. ஒன்லி இந்த ப்ரெஸ் மீட் வந்து என்னுடைய செய்தி மட்டும் வெளியே வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு கொஸ்டின்ஸ்க்கு வந்து தனி அது நான் பேசுகிறேன். இது ஒன்லி பார்த்த சரிதை என்னுடைய சுயமாக நான் செய்யப்பட்டது. உங்கள் ப்ரெஸ்ஸுக்கு தெரிவித்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இது. அவங்கள பற்றி குற்றம் சொல்கிறதுக்கோ இன்னொரு வந்து நம்ம அவங்கள பற்றி பேசுறதோ நம்ம என்னுடைய இதில் இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்களும் வந்து அம்மா வந்து சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்றைக்கி அவருக்கு தான் ஸ்டாலின் வந்து இதே ஊரில் ஜோலார்பேட்டில் வந்து நான் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவேன்னு சொன்னார். 5 வருஷம் முடிஞ்சு ஒன்றுமே கொண்டு வரல. செட்டியேரி டேமுக்கு குடிநீர் அது செட்டியார் டேமுக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வரும் விவசாயத்திற்குன்னு சொன்னார். அதுவும் அவரால் கொஞ்சம் கூட முயற்சி கூட எடுக்கலை. அந்த எம்எல்ஏ சொன்னார், இந்த கடந்த எம்எல்ஏ இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ, நான் 6 மாதத்திற்குள் அதில் செட்டியேரி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரவிட்டால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் வாய்ஸ் வழியாக மட்டுமே சென்று விட்டதை தவிர செயல் வடிவில் எந்த முயற்சியும் இல்லாமல் இந்த 5 வருட காலம். ஆனால் நாங்கள் எதையும் நான் மாவட்டத்தை பிரித்து தருகிறேன், காவிரி தண்ணீரை எடுத்து வந்து வில்லங்கள் தூரம் தருகிறேன், பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துகிறேன், புதிய மருத்துவமனைகளில் தரம் உயர்த்துகிறேன், சாலைகள் அமைத்து இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்கல. வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய மனசாட்சி பிரகாரம் செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்திருக்கின்றேன் என்பதுதான் என்னுடைய மனநிறைவு. ஆக இப்போ பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி கரிமாபாத் வருது. அது முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய ஒரு 1000கணக்கான மக்கள் இருக்கு. அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள் கூட இல்லாம இருக்காங்க. அந்த மக்கள் இது குறித்து பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டாலும் சரி அரசு மாறி மாறியாவது எதுவுமே இல்லை, செய்யாம நோ கொஸ்டின்ஸு ஒன்லி இது. பட் கரிமாபாத் என்கின்ற பகுதியில் ஒரு நல்ல ஒரு பாலம் இதுவரை அந்த பக்கம் கடக்கவே முடியாது. கரிமாபாத்துக்கு போக முடியாது. தண்ணி வந்துச்சா கடந்து போகவே முடியாது. கடந்து போகக்கூடிய அந்த பாலங்களையும் சாலைகளையும் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் அதாவது கழிவுநீர் கால்வாய்களையும் நம்முடைய ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டதை தவிர அதெல்லாம் இந்த 5 ஆண்டுகள் எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. நாம் எதை செய்தோமோ அதோடு அந்த பணியோடு நிற்கின்றதை தவிர மேற்கண்ட பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதுதான் இந்த நிலை, இந்த கரிமாபாத்துடைய நிலை. கரிமாபாத்துக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் தான் அங்கே வந்து ரேஷன் கடையும் அதே போல் பால்வாடி அதாவது அங்கன்வாடி கட்டிடங்கள், ரேஷன் கடை இதெல்லாம் அங்கே நம்ம தான் கொடுத்தோம். பிரிட்ஜு போக்குவரத்து கீழே அந்த கழிவுநீர் போகக்கூடிய பெரிய கால்வாய் அதை கடந்து போனால் மழை காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சிரமம் பண்ணி எதுவும் இன்றைக்கி அழகான ஒரு பிரிட்ஜு ரொம்ப சூப்பராக கட்டி கொடுத்துருக்கோங்க. அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் தான் எங்களுக்கு ரேஷன் கார்டும் அதே போல் அங்கன்வாடி கட்டிடமும் கொடுத்துருக்குது. வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு? ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுறீங்க திமுகல. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு? என்னுடைய வெற்றி வாய்ப்பு நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கணும். நான் தான் மக்களை கேட்குறேன். எனக்கு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு? மக்கள் பூரா எனக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அது அவங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் நாலேஜ் இல்லை. அதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க சென்ற இடத்துல உங்களுடைய மக்களுடைய ஆதரவு அதான் சொல்கிறேன். மக்கள் வந்து வரவேற்பு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மக்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கேன், இவ்வளவு செஞ்சுருக்கேன். நான் செஞ்சுருக்கிறதுலாம் ஹிஸ்டாரிக்கல் நிலைத்து நிற்கக்கூடிய திட்டங்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் என்ன இந்த செய்திக்கு செய்திருக்கின்றார், இவர் எப்படி வரலாற்றிலே இவர் இடம் பெற முடியுமா, இவர் செய்த திட்டங்கள் என்ன, இதை தான் கவனிக்கிறோம். ஒவ்வொருத்திலும் ஒரு ரோடு போடுறதோ காவா கட்டுறதோ குப்பை வர்றதோ தண்ணி பிரச்சனையோ வரும் போகும், அது ரொட்டீனாக வரக்கூடிய வேலைங்க. ஆனால் நிரந்தரமாக இந்த மாவட்டத்தை பிரித்து கொடுத்திருக்கின்றோம். நிரந்தரமாக காவேரி தண்ணீர் கொண்டு குடிநீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்த்து தந்திருக்கின்றோம். நாற்றம்பள்ளி தலைமையிடமாக தாலுக்கா உருவாக்கி தந்தும், திருப்பத்துறை தலைமையிடமாக மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம். கல்லூரிகளை தொடங்கியிருக்கின்றோம். இதெல்லாம் நிரந்தரமான திட்டம், நிரந்தரமாக எல்லாம் உருவாக்கப்பட்டது. இதை போன்ற நிரந்தரமான திட்டம் இந்த 5 வருஷத்தில் ஒரு படி ஏதாச்சும் எந்த இடத்துலாவது ஒரு திட்டம் ஒரு பள்ளிக்கூடமாவது புதியதாக திறந்திருக்க வேண்டும். இல்லை ஒரு சிறிய ஆரம்ப சுகாதாரமும் புதுசாக தொடங்கியிருக்க வேண்டும். நான் தொடங்கிய 3 ஆரம்ப சுகாதாரம் புதிதாக தொடங்கினேன்னு சொல்கிறேன். புதியதாக மேல்நிலை பள்ளிகளை கிட்டத்தட்ட 12-13 பள்ளிக்கூடம் புதியதாக தொடங்கப்பட்டது. இதெல்லாம் அதே போன்று உயர்நிலை பள்ளி ஆரம்ப பள்ளிகள் இதெல்லாம் நம்ம தொடங்குது.
செட்டேரி டேமில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாங்க அந்த பக்கம் ஒரு தொடக்கப்பள்ளியை தொடர்ந்துருக்கோம், ஆரம்ப பள்ளியை தொடங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே செட்டேரி டேமில் இன்றைக்கி அந்த கடைசியில் இருக்கிற வரும் போகக்கூடிய சாலையை இன்றைக்கி அவங்க சாலையே இல்லாத இருந்தது. செட்டேரி அணைக்கு அந்த பக்கம் ஒரு கிராமங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு அந்த சாலையெல்லாம் நாம் தான் அந்த சாலைகளை அமைத்து இன்றைக்கு மக்கள் எழுத ஒரு சாலை வசதி இருந்தால்தான் ஒரு ஊர் வந்து சிறப்படைய முடியும். ஆக அந்த சாலையெல்லாம் எந்தெந்த ஊருக்கு சாலை வசதியுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கணும். இப்படி பல்வேறு கிராமங்களில் இணைப்பு சாலைகளையும் புதிய புதிய சாலைகளும் அதே போன்று ஏலகிரி மலையில் கூட சாலை வசதியெல்லாம் சுற்றுவட்ட சாலையெல்லாம் நாம் தொடங்கியது தான். ஆனால் அதோடு சரி இன்றைக்கு மலைச்சாலைகள்லாம் இன்னும் வரை புதுப்பிக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து இங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையிலும் 35 மேம்பாலங்களுக்கு வந்து தரைப்பாலங்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுவரையும் 1300 கோடி ரூபாயில் வந்து பாலங்கள்லாம் வந்து இந்த 5 ஆண்டு காலங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் சொன்னார். அதே போல் எல்லா பகுதிகளிலும் சாலை விரிவாக்கம் பண்ணி முதலமைச்சரினுடைய சாலை விரிவாக்கம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து எல்லா சாலைகளும் போடப்பட்டு இப்போ நான் சொன்னது போல் சாலைகளை பொறுத்தும் மக்கள் சாலைகளை இன்றைக்கு ஹைவே சாலைகள் நேஷனல் அதாவது நெடுஞ்சாலைகள் எல்லாம் பொறுத்தவரை நெடுஞ்சாலை அந்த எத்தனை லிமிட்டுகளும் அது ஆட்டோமேட்டிக் ரொட்டீனாக போடுவாங்க. ஆனால் கிராம சாலைகள் தான் மக்கள் விரும்புவது. கிராம சாலைகளுக்கு ஒரு சிறிதளவு கூட விரிவாக்க திட்டம் அந்த திட்டத்தின் மூலமா இதுவரையிலும் சுமார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று இருக்கிறது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். விரிவாக்கம் எல்லாம் பண்ணல. இருக்கக்கூடிய ரோடுகளை நான் சொன்னவங்களை நாங்கள் உருவாக்கின சாலைகளில் தான் மீண்டும் அதுக்கு மெருகேற்றி மேலே லேயிங் போட்டிருக்காங்களே தவிர புதிய சாலைகள் எது கிராம சாலைங்க ஒரு ரவுண்டு போய் அவங்க பிரஸ்காரங்கள்லாம் ஒரு கிராமத்தில் கிராம சாலைங்க எப்படி அந்த கிராம சாலைங்கள்லாம் இன்றைக்கி அவங்க கிராமத்தை பற்றியே சிந்திக்கலை. வெறும் ஹைவே சாலை, தேசிய சாலை இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் கொடுத்தது என்னுடைய சாதனையை நான் சிறப்பித்துக் கொள்கிறேன். இல்லை, குற்றச்சாட்டுகள் வேண்டாம். நான் என்னுடைய சாதனைகளை சொல்லியிருக்கேன்.